ஒரு அருமையான பர்ஃபெக்டான வாயில் போட்டால் அப்படியே பொறு பொருன்னு இருக்கக்கூடிய முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடிக்காமல் ஈஸியாக சாப்பிட்லாம். பல்லு இல்லாதவங்க கூட ஈஸியாக சாப்பிட்றலாங்க. அந்த அளவுக்கு பொறு பொறுப்பாக சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். புழுங்கல் அரிசி அரைப்படி, அதே படியில் பொட்டுக்கடலை அரைப்படி எடுத்துக்கோங்க. கடலை மாவு 100 கிராம். கடலை மாவு இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கம்மியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுன்னு இருக்கும். ஓமம் ஒரு குழிக்கையளவு. காஞ்ச மிளகா 8லேருந்து 10 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 1/2 லிட்டர். நான் இப்போ புழுங்கல் அரிசியை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இது ரேஷனில் கொடுக்கக்கூடிய சாதாரண புழுங்கல் அரிசி தான். நாங்கள் காஞ்சிபுரம் அரிசின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்போம். அது இந்த மாதிரி முறுக்கு சுடுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூப்பராக முறுக்கு பொறுன்னு வரும். அந்த அரிசி இப்போ கிடைக்காததுனால சரின்னு சொல்லிட்டு இந்த ரேஷன் அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுவும் நல்லா வந்திருந்ததுங்க. காஞ்ச மிளகாயும் அரிசி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு ஆட்ட விட்டுடலாம். ஆட்டும் போதே உப்பு போட்டுருங்க. அப்போ தான் ஒன்று போல் நல்லா ஆட்டி வரும். இன்னொரு பக்கம் நம்ம பொட்டுக்கடலையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக சின்ன சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கலாம். பருபருன்னு அரைக்கக்கூடாது, நைஸாக இருக்கணுங்க. இந்த மாதிரி சல்லடை வச்சு நீட்டாக சலித்து அதில் எந்த ஒரு கல் மண் எதுவும் இல்லாமல் சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு கூடயே நம்ம கடலை மாவையும் அப்படியே ஒரு கையளவு ஃபுல்லாக வருது பாருங்கள், 100 கிராம். இந்த அளவுக்கு போட்டு அப்படியே சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் கிராம் கணக்கில் எடுக்கிறத விட அம்மா இந்த மாதிரி கையளவு தான் ஒரு நிதானத்தில் போடுவாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓமம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கல் மண் இருக்குங்க. அதனால் முன்னாடியே ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக ஆட்டின மாதிரி நீங்கள் சல்லடையில் சலிச்சு விட்டிங்கன்னா அந்த கல்லெல்லாம் தேங்கி நின்றுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த கல் அப்படியே அந்த பாத்திரத்திலே தேங்கிரும். நல்ல ஓமம் மட்டும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு கல் இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக இருக்குது. அடுத்தது சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அரிசி நல்லா ஆட்டி வந்திருக்கும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா சந்தனமாட்டு இருக்கணும். இந்த அரிசி ஆட்டுறதுக்குள்ளேயே நம்ம பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு, ஓமம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆட்டி வரணும். ஒரு சந்தனத்தை குழச்சி வச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு குழி கையளவு எண்ணெயை சூடு பண்ணி அந்த மாவுக்குள்ளேயே ஊற்றிக்கிறோம். இந்த எண்ணெயை ஊற்றுறதுனால நல்லா பொறுன்னு வரும். நெய் ஊற்றினா கொஞ்சம் நொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய ஓமத்தையும் இதில் கலந்துக்கலாம். அடுத்து இது கூடவே பொட்டுக்கடலையும் கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எள்ளு சேர்க்க விருப்பப்பட்டால் எள்ளு சேர்த்துக்கலாம். இல்லைனா ஓமம் மட்டும் கலந்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவை தண்ணி சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு பதம் நல்லா தெரியும். அப்படி ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. உங்கள் கை பதத்தில் தான் இருக்குது நீங்கள் பிசையும் போது எப்படி வருதுன்னு. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக தான் இருக்கணும். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைகிறதுனால முறுக்கு ஹார்டாக போயிடாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நல்லா அழுத்தி விட்டு எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து வரணும். அதுக்காக தான் நல்லா அமுத்தி அமுத்தி பிசைகிறோம்.
பாருங்கள், இதுதான் சரியான பதம். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் கலந்து வந்து அந்த மாவு வந்து ஒரு வாசனையோட தொடுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு அந்த பாத்திரத்துலேயே தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஏன்னா உணர்ந்து போச்சுன்னா முறுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே மூடி வச்சுக்கணும். இப்போ நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பூந்தி தட்டை வச்சு அதில் புழிஞ்சு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுருவாங்க. நீங்கள் இல்லைன்னா ஒரு சில்வர் தட்டில் எண்ணெய் தடவி அதில் புழிஞ்சு கூட போட்டுக்கலாம். இன்னும் சிலர் வாழை இலையை வச்சு அதில் எண்ணெய் தடவி கூட பிழிஞ்சு உள்ளே போடுவாங்க. இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால டக்கு டக்குன்னு பிழிஞ்சு உள்ளே போட்டுக்குவாங்க. ஒரு அடசலில் பார்த்திங்கன்னா 4-5 முறுக்கு போட்டு எடுப்பாங்க. உடனே செய்யணும், வேகமாக செய்யணும். அவங்களால அது முடியாதுன்னா முன்னாடியே ஒரு 4-5 தட்டு வச்சுட்டு பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போட்டுக்கலாம். முறுக்கு வந்து கரெக்டாக ஷேப்பாக சுற்ற மாட்டாங்க. இப்படி 1-2 தான் சுற்றுவாங்க, சின்னதாக தான் போடுவாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு யாருமே இந்த முறுக்கு பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ பொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வந்து டீ கடை வச்சுருந்தாங்க. தீபாவளி அப்போ மட்டும்தான் கடை லீவ் போடுவாங்க. அன்னைக்கும் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நின்று 3 படி 4 படி முறுக்கு போட்டு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து நாங்கள் டிவியில் போடுற புது படம்லாம் பார்த்துட்ருப்போம். எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருப்பாங்க. பலகாரம் சுடுறது தான் அன்றைக்கி வேலையாக இருக்கும். இப்போ வந்து அந்தளவுக்கு போட்டு அம்மா நல்லா சுட முடியல. அதனால குழந்தைங்களுக்காக ஒரு 1/2 படி 1 படி இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எண்ணெய் அடங்குற வரைக்கும் இந்த முறுக்கை வந்து வேக வச்சிடுங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு பொன்னிறமாகவே எடுத்துடணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வர்ற ஆடி நோம்பிக்கு இந்த முறுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.